Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெத் பரேடோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டெக்கிம் கூட ஒரு புது பொண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு கனவு வருது. ஜிம்மி அப்படின்ற ஒரு பையனோட ஃபேமிலி வந்துட்டு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த வீட்டை சுத்தி நிறையவே டாய்ஸ்லாம் வந்துட்டு அவனுக்காகவே விளையாட வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. சோ அதை வச்சு அவன் விளையாண்டுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான். அப்ப அப்படியே அவங்க வீட்டு ஜன்னல் வழியா அவன் அந்த ஸ்னோஃபால ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அதோட பப்பி கூட விளையாண்டுகிட்டு இருக்குது. இவனுக்கு அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா இருக்குது. அந்த பொண்ணு அங்க இருந்து இவனை பார்த்து சிரிக்குது. அப்பவே இவனுக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஓகே தைரியமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறான். இவன் பக்கத்துல ஓடி போகும்போது வா இங்க வா என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே கூப்பிடுது. இவன் ஒரு ஆர்வத்துல ஓடி போய்கிட்டு இருக்கு. அங்க கீழே வந்துட்டு ஒரு ஹோல் இருந்திருக்கும். அதுல தெரியாம கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து அவன் வழியில அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கையை கொடுத்து இவனை தூக்கி விடுது. அந்த பொண்ணோட ஸ்மைல பார்த்தே இவன் வழியை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட புது ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை காப்பாத்த வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் இல்ல இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு டக்குன்னு கண்ண முழிக்கிறா. திரும்ப இந்த ஒரே கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவன் கிளம்பும்போது அவளோட ட்ரெஸ் வந்துட்டு பாக்குறா. அதுல வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்த மாதிரியே தெரியல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. இப்ப அவ அப்படியே வெளியே கிளம்பி வரா. நேரா டெக்கிம் வந்துட்டு அந்த ரூலட் இருக்கும் தெரியுமா, அதை வந்துட்டு மாத்திக்கிட்டு இருக்கான். பச்சை கலர்ல இருந்து இவ கனவுல அந்த மாதிரி அந்த ஒரு பொம்மை எடுத்து மாட்டான். இவ ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். எனக்கு திரும்ப அந்த ஒரு வினோதமான கனவே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வந்துட்டு அதை மாற்றான். அப்ப அவ அதை பார்த்துட்டு என்ன இது புதுசா இது எதுக்கு மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல எனக்குலாம் எதுவும் தெரியாது, நோனா தான் இதை மாட்ட சொன்னா, அவ எதுக்குன்னு சொல்லிட்டு ரீசன்லாம் என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றேன். அப்போ டெக்கிம்க்கு வந்துட்டு கண்ணு அப்படியே லைட்டா ஆடுது. இவ வந்துட்டு என்ன அவங்களோட மெமரிஸ் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதாவது இப்ப கெஸ்டா வரப்போறவங்களோட மெமரி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெக்கிம்க்கு இந்த மாதிரி கண்ணில் வந்துட்டு போகும். அதை தான் வந்துட்டு மெமரி எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டான். இவ போய் சரி கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நான் போய் வரவேற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இல்ல அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்னைக்கு ஏதோ எனக்கு டிஃபரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றேன். அப்ப பார்த்தா லெஃப்ட்ல ஒரு சின்ன பையன் அப்புறம் ஒரு பெரிய ஆள் வர்றாரு. அவர் வந்துட்டு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காரு. நாங்க முதல்ல எங்க இருக்கோம், இது என்ன இடம், இது என்ன எதுவும் பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றேன். அதே மாதிரி இந்த புது பொண்ணு வந்துட்டு அந்த சின்ன பையனை நீ வந்துட்டு அங்க உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கூப்பிட்டு போறா. இப்போ டெக்கிம் வந்துட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கறேன். எனக்கு எதுவும் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு உன இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளவு டீடைலிங்கா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எந்த கன்ஃபியூசிங்காவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்து அந்த சின்ன பையன் கிட்ட டெக்கிம் கேட்கறான். அவன் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி நான் இப்ப அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்ல வரப்ப இருப்பா வரும் சார் எனக்கு தாகமா இருக்குது, ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. டெக்கிமா அவருக்கு ட்ரிங்க்ஸ் எடுக்க போறான். நேரா இந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு ஏதாவது ஜூஸ் தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். இப்போ இன்னொரு பக்கம் டேபிள்ல இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க தெரியுமா, அந்த கேம் விளையாடுறாங்க. ஆனா பால்ஸ்க்கு பதிலா இந்த வாட்டி பிளானட்ஸா இருக்குது. அப்ப ஒருத்தர் வந்துட்டு நீங்க இன்சார்ஜ் இருந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப நோனா வந்துட்டு ஸ்டிக் வச்சு அந்த பால் அடிச்சுட்டு நான் வந்துட்டு இப்ப 82 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அவருமே வந்துட்டு இது ஒரு நிமிஷம் பாரு, நீ மேனேஜர் ஆனதுல இருந்து நம்ம 5769 கேம்ஸ் இதோட விளையாண்டுருக்கோம். ஓ அவ்வளவு இருக்கா, அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 170 கேம் விளையாண்டுருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. ஆனா பாரு நான் தான் இங்க கடவுள், நான் வந்துட்டு உன் கூட இதோட ஒரு கேம் கூட வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆமா இல்ல நீங்க எதுக்கு வின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோனா கேட்கறா. ஏன்னா நீ வந்துட்டு எனக்காக ஈஸியாவே விளையாட மாட்டேங்கிற. ஆமா நீங்க தானே சொன்னீங்க உங்ககிட்ட ஈஸியா விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நோனா சொல்றா. அது 82 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெக்வஸ்ட் இப்ப எக்ஸ்பைரி ஆயிருக்கும், அதெல்லாம் என்னால முடியாது, ஒரு வாட்டி கூட உங்களுக்கு ஈஸியா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அப்ப நோனா வந்துட்டு ஷூட் பண்றதை மிஸ் பண்ணிடுறா. பரவாயில்ல ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் இதை வேணும்னே தான் பண்ணினேன், பாவம் வயசானவர் கொஞ்சம் ஆடட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. இந்த பக்கம் டெக்கிம் கிட்ட அவருமே ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும்போது இந்த டெக்கிம் வந்துட்டு ஒரு ஹாபியா பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய பாடிஸ் இவர் கண்ணு முன்னாடி தெரியுது. அதை பார்த்து அப்படியே பயந்து சேர்ல இருந்து கீழே விழுந்துறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பயத்துல ரொம்பவே தயக்கத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்பவே பயத்துல இருக்காரு. அந்நேர டெக்கிம் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா சார் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவர் அப்படியே திடீர்னு நினைச்சு வந்து அந்த சின்ன பையனை போய் கழுத்துல லாக் பண்ணிடுறாரு. நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இவனை கழுத்திலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் காம் டவுன் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நோனாவா அந்த இன்னொருத்தர் விளையாண்டுகிட்டு இருந்த கேம்ல நோனா வின் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவர் இன்னொரு கேம் கேட்கறாரு. பட் அவன் வந்துட்டு இல்ல இங்க எவ்வளவு மேனேஜர் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா நான் உங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா நோனா அதுக்குள்ள கிளம்பிடுறா. இந்த பக்கம் டெக்கிமும் கொஞ்ச நேரம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறான். பட் அவர் விடுற மாதிரியே தெரியல. உங்களுக்கு இந்த ஸ்பைடர் வலையை பத்தி தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பார்த்தா முன்னாடி ஒரு த்ரெட் வந்திருக்குது. இது என்னது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் அவர் கையை லைட்டா எடுக்கும்போது டெக்கிம் வந்துட்டு அவர் கரெக்டா லாக் பண்ணி பிடிச்சிடறான். ஒரு ஸ்பைடர் வலையோட அவர் அப்படியே பிடிச்சு இழுத்து ஒரு சோவர் கிட்ட கட்டி போட்டுறான். அந்த சின்ன பையன் கீழே விழுந்தோடனே அந்த பொண்ணு வந்துட்டு அவன் பக்கத்துல போறா. அப்படியே டெக்கிம் அவர் கிட்ட போயிட்டு சாரி சார் உங்ககிட்ட ரஃபா நடந்துக்கிற எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, ஆனா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். இவன் அவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்து திடீர்னு மயக்கமாயிடுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கொண்டும் புரியல. பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணுமே மயங்கிடுறா. அப்பதான் இவன் பார்த்தா அந்த சின்ன பையன் ஏதோ வில்லத்தனம் பண்ணிருக்கான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் அந்த சின்ன பையனை பார்த்து கேட்கறான். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா டெக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். நேரம் இவன் த்ரெட் வச்சு அவனை பிடிக்க பாக்குறான். பட் அதுல அவன் தப்பிச்சிடறான். பட் பின்னாடி போறப்ப அங்க கால்ல பிடிச்சு இழுத்துறான் டெக்கிம் வந்துட்டு. நான் ஜஸ்ட் அவளை தூங்க தான் வச்சேன், உனக்கு என்ன அவ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வாய்ஸ் வந்துட்டு பெரிய ஆள் வாய்ஸ் மாதிரி கேக்குது. அப்பதான் அந்த சின்ன பையன் வந்துட்டு ஏதோ ஒரு வாட்டர் ட்ரிக் யூஸ் பண்றான். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட உண்மையான ஃபேஸ் வந்துட்டு தெரியுது. இவனுமே வந்துட்டு டெக்கிம் மாதிரி ஒரு பார்டெண்டர் தான். அப்படியே அவன் வந்துட்டு டெக்கிமை பார்த்து கேட்கறான். இந்த கெஸ்ட்டுக்கு தானே உன்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். எதனால அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஏன்னா இவன் ரொம்பவே டிஃபரெண்டா குயிண்டகம்க்கு வரும்போது இவ இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேதான் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அந்த அளவுக்கு டிஃபரெண்டா நானே இது மாதிரி கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதனாலதான் என்னால இவளை ஃபோர்ஸ் பண்ணி எந்த கேம் விளையாட வைக்க முடியல, அதுக்கு பதிலா தான் இவளோட மெமரி வந்துட்டு கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி நாங்க எங்க கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். சரி அதுக்கு அவன் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான்.
கேக்குறா. இவ வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட், ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு இவ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அப்ப அவன் வந்துட்டு அந்த த்ரெட் எல்லாம் பிச்சுக்கிட்டு கீழே விழுகுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு மனுஷன் எப்படி நீ கூட வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இதுல என்ன இருக்குது, அவளோட அப்சர்வேஷன் பிஹேவியர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இது எப்படி நீ இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ற, இதை கேட்கறப்ப எனக்கு எரிச்சலா இருக்குது, உன்னோட வாயை மூட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண வரான். அவன் வாட்டர் வச்சு அட்டாக் பண்ண, இவன் த்ரெட் வச்சு அட்டாக் பண்ண, ரெண்டு பேரும் நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பறந்து வந்து டெக்கிம் கிட்ட அடிக்க வரப்ப டெக்கிம் பின்னாடி இருந்து நூலை கட்டி இழுத்து இவனை பறக்க விட்டுறான். நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட, ஆனா இதை வச்சு என்ன பீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம ஸ்பீடா பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கை வந்து இவன் கழுத்தை பிடிச்சு தூக்கி போட்டு ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சிருக்கு. யாரான்னு பார்த்தா நோனா தான் வந்திருக்கா. நீ ஏதோ இங்க வரணும்னு சொல்லிட்டு கேட்டதுனாலதான் உன்னை வரவே வச்சா, ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நோனா அவன்கிட்ட திட்டுறா. சரி நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நோனா டெக்கிம் கிட்ட கேக்குறா. இல்லையே அப்படின்ற மாதிரி டெக்கிம் பாக்குறா. உனக்கு குயின்ஸ் டெஸ்ட் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு தெரியவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்படின்னா இதுதான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேக்குறான். ஆமா இதான் குயின் டெஸ்ட், ஆனா நீ வந்துட்டு இதுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. நீ ஒரு டிகை மேலே அதிக டிஸ்ட்ராக்டடா இருந்ததுனால இவனை பார்க்காம விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். நம்மளோட கெஸ்டிங் வர்றப்ப எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நோனா கேக்குறான். ஆமா நல்லாவே தெரியும், நம்ம இன்ஃபர்மேஷன் பியூரோ டீம் வந்துட்டு அவங்களோட மெமரியை எடிட் பண்ணி அனுப்புவாங்க எனக்கு, அந்த மெமரி தான் நாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ஆனா இன்னைக்கு அதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றான். ஆமா டிஃபரெண்டா தான் இருந்தது, அந்த சின்ன பையனுக்கு ஒரு மெமரி கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோனா கேக்குறா. அதனால நான் வந்துட்டு அவன் மேல அதிக ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவர் பண்ண காரியனால நீ வந்துட்டு இவர் மேல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்குது, மெமரிஸே இல்லாம எந்த ஒரு மனுஷனும் இருக்க மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓகே மேம் அப்படின்னு டெக்கிம் சொல்றான். நாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு நோனா கேக்குறா. இல்ல மேம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். நீ எவ்வளவு சீக்கிரமா அவங்களோட டார்க்னஸ் சோலை வெளியே கொண்டு வரையோ அவ்வளவு சீக்கிரமா உன்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு நீ அவங்களுக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு உனக்கு வந்துட்டு பீப்பிளோட மெமரிஸ் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அவங்களோட மெமரி வச்சுதான் அவங்க எதுக்கு அதிகமா பயப்படுவாங்கன்றதே உன்னால புரிஞ்சுக்க முடியும். சோ அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றேன். என்னை மன்னிச்சிருக்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி மெமரிஸ் வரல அப்படின்னா நீ அந்த கேம் வந்துட்டு நடத்தாத, கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. ஓகே மேம் அப்படின்னு டெக்கிம் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அந்த இன்னொரு பார்டெண்டர் லைட்டா வச்சு தொடர்ந்து செய்யறா. அதுக்கப்புறமா தான் அவன் எந்திக்கிறான். சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அப்படின்னா இவரை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேக்குறான். அது ஒன்னும் ஒரிஜினல் ஹியூமன் எல்லாம் கிடையாது, அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நோனா இப்ப கிளம்பிடுறா. இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம பூமியை அவுட் சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு கிட்ட நோனா போறா. என்ன குயின்ஸ் டெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. ஆமா அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. சரி அவன் எத்தனை வருஷமா பார்டெண்டர் இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அவன் 5 வருஷமா இருக்கிறான், ஆனா போய் இவனை கண்டுபிடிக்காம இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. யார கிண்டிய சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அந்த புது பார்டெண்டர் ஒருத்தன் காட்டினாங்க தெரியுமா, அவனோட பேர் வந்துட்டு கிண்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி உன்னோட சிச்சுவேஷன் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோனா கேக்குறா. எப்பவும் போலதான் அவங்க எல்லாரும் சீக்கிரமாவே செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு 7000 பேருக்கு மேல சாகுறாங்க, அவங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு சீக்கிரமாவே செத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த பொண்ணோட முக்கியமான கேரக்டர் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒரு சீன்ல தான் காட்டியிருப்பாங்க. இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம கிட்ட, பட் இருந்தால் நம்ம ஒரு யூகமா சொல்லலாம். லைக் இந்த கடவுள்ல யமதர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அவரை மாதிரி இந்த ஒரு கேரக்டர் காட்டியிருக்கலாம். ஏன்னா இந்த பொண்ணுமே வந்துட்டு யார் யார் எப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி இப்ப நம்ம திரும்ப கதைக்குள்ள வருவோம். கிண்டி வந்துட்டு டெக்கிம் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்கு, இவளுக்கு சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவளை அனுப்பிவிடு, ஒரு மனுஷனும் ஆர்பிட்டரும் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பரவாயில்ல விட்டு, நீ எதுக்கு அவன் விஷயத்துல எல்லாம் தலையிடுறான், அவன் இதை சால்வ் பண்ணிக்கிடுவான், அவன் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பொறுமையா கொடுத்துக்கிடுவான், அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாவிஸ் வந்துட்டு சொல்றான். இவன் ஆனா அதெல்லாம் கேட்காம கத்திக்கிட்டு தான் கிடக்குறான். சரி உனக்கு தான் கெஸ்ட் வருவாங்களா, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கூட்டு போயிடுறான் அவனை. அப்படின்னா எனக்கு இன்னைக்கு எந்த கெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். உனக்கு வந்துட்டு இன்னைக்கு லீவுடா, நீ பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளாவிஸ் சொல்லிட்டு போயிருந்தான். டெக்கிம் வந்துட்டு அந்த புது பொண்ணை இப்ப அவ பெட்லயே வந்துட்டு படுக்க வச்சிடறான். அவ தூங்கும் போது அவளுக்கு வந்துட்டு கனவுல திரும்பவும் அதே கதை தான் கண்டினியூ ஆகுது. நம்ம வந்துட்டு லேலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மி சின்ன பையன் வந்துட்டு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பேசல, ஜஸ்ட் சிரிக்க மட்டும் தான் செய்யுது. அது எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, அதனால இவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டே கேட்காது. அதனால ஜிம்மி வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவகிட்ட பேசாம ஜஸ்ட் ஆக்ஷன்ஸாவே காட்டுறான். அப்படியே ஓடி போய் கீழே விழுந்து அந்த ஸ்னோல லேண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுமே வந்துட்டு இவன் கூட சேர்ந்து இதே மாதிரி விளையாடுது. ஜிம்மிக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் கூட தெரியாது, ஆனா அவன் வந்துட்டு அவ கூட லேண்டை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு சாயங்காலமே அவங்க அம்மா கிட்டயுமே போய் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட லேண்டே சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் அப்பதான் சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு சாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஜிம்மி வந்துட்டு அப்ப மனசுக்குள்ளே வந்துட்டு சாவோ சாவோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணோட பேரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஒரு நாள் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். கரெக்டா அப்படியே இப்ப இந்த ட்ரீம் கட் ஆகுது. இவன் வந்துட்டு கண்ண முழிக்கிறா. நான் எப்ப தூங்குனேன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல கெஸ்ட் யாருமே வரல, பட் நம்ம டெக்கிம்க்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆர்பிட்டரா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றத நோனா வந்துட்டு டெக்கிம்க்கு இப்ப சொல்லி கொடுத்திருக்கா. அவ்வளவுதான். இன்னும் வரப்போற எபிசோட்ல வேற எந்தெந்த கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.